உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மிதுனம் ராசியின் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 20/12/2023 அன்று 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு அடியெடுத்து வைக்கின்றார். உங்கள் ராசிக்கு 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. ஆயுள் மற்றும் பிதுஸ்தானத்துக்கு அதிபதியான அவர் தன் சொந்த வீடான கும்பராசியில் சஞ்சரிப்பது யோகம்தான். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொல்லைகள் தந்த எதிரிகள் விலகுவர். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். பொருளாதார நிலை உயரும். உடல் நலமும் மன நலமும் சிறப்பாக இருக்கும் நேரம் இது. டிசம்பர் 20ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பிதுஸ்தானத்துக்கு சனி வருகின்றார். அது பாகிஸ்தானமாகவும் இருப்பதால் இதுவரை தடைப்பட்டவை தானாக வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் கிடைக்கும். கொடிகட்டி பறந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பொருளாதார நிலையில் இருந்த ஏற்ற இறக்க நிலை சீராகும். சனியின் பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 3, 6, 11 ஆகிய இடங்களில் பதிவாகின்றது. எனவே சகோதரம், ஜீவனம், உத்தியோகம், தொழில் வளர்ச்சி, லாபம் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ளும் இடங்களில் சனியின் பார்வை பதிவதால் அந்த இடங்களுக்குரிய ஆதிபத்தியங்கள் மூலம் நற்பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக கூட பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். சனியின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் எதிரிகள் விலகிச் செல்வர். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கும். கடன் சுமை குறைய புதிய முடிவெடுப்பீர்கள். சனியின் அருள் பார்வை மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராகும். உத்தியோகத்தில் திடீரென கூடுதல் பொறுப்புகளும் சம்பள உயர்வும் கிடைக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பார்கள். சனியின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவரின் வருமானம் கிடைத்து மகிழ்ச்சிப்படுத்தும். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். சனியின் பாதசார பலன்கள். செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது 20/12/2023 முதல் 21/2/2024 வரை துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். வீடு, இடம் வாங்கும் யோகம் உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்குகள் நல்ல முடிவிற்கு வரும். அரசு வழி உத்தியோகத்திற்கான ஏற்பாடு செய்தவர்களுக்கு அது கைகூடும் நேரம் இது. வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கும் பங்குச் சந்தையில் நுழைந்திருப்பவர்களுக்கும் வளர்ச்சி அதிகரிக்கும். ராகு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது 22/2/2024 முதல் 14/3/2025 வரை தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். சேமிப்பு உயரும். தொழிலுக்கான மூலதனம் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு வங்கிகள் மற்றவர்களின் ஒத்துழைப்பும் கிடைத்து மகிழ்ச்சி காண்பீர்கள். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு பணிபுரிய செல்லலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பர். குரு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது 15/3/2025 முதல் 6/3/2026 வரை பொருளாதார பற்றாக்குறை அகல எடுத்த புது முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பிரபலங்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பர். வாசல் தேடி வந்த வரன்கள் எல்லாம் திரும்பிச் செல்கின்றதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது கல்யாண முயற்சி கைகூடும். எடுத்த காரியமும் தொடங்கும் பொழுது தடையாக இருந்தாலும் முடிவில் வெற்றி கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்திகரமாக இருக்கும். கை நழுவிச் சென்ற வாய்ப்புகள் மீண்டும் கைகூடி வரும். பெண்கள். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். இதுவரை இருந்த பணப்பற்றாக்குறை அகலும். கணவன் மனைவிக்குள் இருந்த அன்பும் ஆதரவும் கூடும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். சனியின் வக்ர காலம், அதாவது 19/6/2024 முதல் 4/11/2024 மற்றும்
2/7/2025 முதல் 18/11/2025 வரை என்று 2 முறை சனி வக்ரம் பெறுகின்றார். இக்காலத்தில் இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சி வெற்றி தரும். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். உத்தியோகத்தில் மீண்டும் பழைய இடத்திற்கே வரும் வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் வழியில் ஏற்பாடு செய்த திருமண முயற்சி கைகூடும். 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக சனி விளங்குவதால் ஒரு சில சமயங்களில் பெற்றோருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வாகன மாற்றம் செய்ய உகந்த நேரம் இது. பரிகாரம்: புதன்கிழமையன்று அனுமன் வழிபாடு செய்வது நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.